அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் வருடத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி தினம் பற்றிய தகவலை. நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாதமுமே வளர்பிறை சதுர்த்தி வரும். இந்த வளர்பிறை சதுர்த்திக்கெல்லாம் தலையாயுதுன்னு சொன்னால் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி. மற்ற மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்திகளில் வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட ஆவணி மாத வளர்பிறையில் வழிபட்டால் ஆண்டு முழுவதும் சதுர்த்தியில் விநாயகரை வழிபட்டதற்குண்டான பலன்கள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஆவணி மாதம் சதுர்த்தி தினத்துல தான் விநாயக பெருமான் தோன்றினார்னு புராணம் சொல்லுது. தெய்வங்கள்ல முழு முதற் கடவுளாகவும் விநாயகர் இருக்கிறாரு. அதே மாதிரி பண்டிகைகள்லையும் தலையாயது விநாயகர் சதுர்த்தினே சொல்லலாம். இப்போ 2026ஆம் வருடத்துல விநாயகர் சதுர்த்தி எப்பொழுது வருதுன்னு பார்த்தோம்னா, ஆங்கில மாதத்தில் செப்டம்பர் மாதம், தமிழ் மாதங்களில் ஆவணி மாதம். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி, ஆவணி மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமையன்று விநாயகர் சதுர்த்தி. மீண்டும் ஒரு முறை, செப்டம்பர் 14ஆம் தேதி, ஆவணி 28ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் விநாயகர் பெருமானை வணங்கி அவருக்கு விருப்பமான மோதகத்தை படைத்து அவரோட அருளை பெறலாம். இப்பதிவை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் உங்கள் பகுதியில் விநாயகர் சதுர்த்திக்கு என்ன விதமான பிரசாதங்கள் நைவேத்தியங்களை செய்வீங்கிற தகவலை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். நீங்கள் தெரிவிக்கக்கூடிய இந்த பிரசாதம் பற்றிய தகவல்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற மற்ற அன்பர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்பதிவினை இதுவரைக்கும் கேட்டீங்க, ஞாபகமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.